கன்னிச்சித்தர் திருவடிகள் போற்றி. காணுகின்ற உயிர்களை ஏன் கடவுளாக பார்க்க வேண்டும் என்பதைப் பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. ஏன் இந்த கொனைக்கேடு வந்தது? உன்னை நீ திருத்திக் கொள்ளவில்லை. என்னை நான் திருத்திக் கொள்வதற்கு ஆற்றல் உனக்கு முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆற்றல் தர வேண்டும் ஆசான் ஞான பண்டிதன் அல்ல ராமலிங்க சாமி தர வேண்டும். அப்போ ராமலிங்க சாமியில் ஆசி மாணிக்கவாசன் ஆசி பெறாவிட்டால் காணுகின்ற உயிரை கடவுளாக நீ நினைக்க மாட்டாய். காணுகின்ற உயிர் அத்தனையும் அது சிவஸ்வரூபமாக பார்க்க வேண்டும். கடவுள் அவர்களெல்லாம் காணுகின்ற மனிதரையும் ஆணையும் பெண்ணையும் கடவுளாக நீ பார்க்கின்ற பக்குவம் என்று வருகின்றதோ அன்று வரை நீ அந்த பிறவிலிருந்து விடுபட முடியாது. அப்போ காணுகின்ற உயிர்கள் அத்தனையும் கடவுளால் படைக்கப்பட்ட கடவுள் தான். அது ஆடாகவும் கோழியாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் எல்லாமே அவனாக இருக்கிறான். அப்போ உயிரினங்கள் கடவுள் வாழ்த்துக்கிறான். அப்போ பிறகு மதிக்கிறோம். என்ன விஷயம்? பிறகு மதிக்கிறோம். அதுக்காக அவங்ககிட்ட போய் கூடி கொள்ளாவுன்னு அவசியம். மதித்து அவனை மகிழும்படி செய்கிறோம். மகிழும்படி செய்வதற்கு என்ன வேண்டும்? சிறந்த அறிவு வேண்டும். எல்லா உயிரையும் கடவுளாக பார்ப்பதற்கும் எல்லா உயிரும் மன மகிழும்படி நடந்து கொள்வதற்கும் ஆசி இல்லை என்றால் முடியாது. அப்போ ஆசி பெறுவதற்கு எவன் ஒருவன் இந்த வென்றானோ, இயற்கை கடவுளை இயற்கை வென்றானோ அவன் ஆசி பெறாமல் ஒருவனுக்கு கொனைக்கேடு தீராது.